இது கம்பியா? இது யார் இடம்? கோயில் இடமா? எதுக்கு இது இந்த போட்டு வச்சிருக்கிய? பூரா ஆளு பூரா அங்கிட்டு பூரா வெளியூருக்கார ரொம்ப சிரமப்படணும் என்ன? இது என்னடா அப்படி உட்காந்துருக்கேன் பிளாக்கில் சரக்கு ஓட்டுற மாதிரி. பொம்பளை ஆளெல்லாம் சூப்பர் தான். பூரா மப்புள்ளரு சொட்டு வீட்டுக்காருக்கு ஜோறு ஓட்டுருக்க மாட்டியா? ஒரு பொம்பளையும் சிச்சுக்கங்க. அதுதான் உங்கள்கிட்ட பிடிக்க கரெக்டா வழக்கம். அல்ல 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 பாசத்துக்குரிய எக்க வேணாம் ப்ரோ. என் அன்பு உறவுகள், ஆரூர் வட்டகை நாடு சாலூர் பெருமாள் பொன்னலைய அம்மன் துணையோடு VTV வாட்ஸ்அப் நண்பர் சார்பாக அன்பாலயத்துக்கு 501 அன்பாலயத்துக்காக நினைவு பரிசு வழங்கிய VTV வாட்ஸ்அப் குரூப் நண்பர்கள், எங்களது சாலூர் அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி 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 நன்றி. சாமியை கும்பிடுமா ப்ரோ? பெரியப்பாவா? யாரு? மருதமணியா? உள்ள பாவம் குளிர்தாக்காம வேகத்துல சுருண்டு படுத்திருக்கான்டா இருதல மாதிரியே. அன்னை தந்தை தான் வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி இந்த வெள்ளலூர் நாட்டு சபை வணங்கி வெள்ளலூர் நாட்டு நிலையம் கட்டழகி குற்றவட்டியில பத்திரகாளி குடியிருக்கா குங்கும கொட்டழகி. நமக்கு பத்திரகாளி குடியிருக்கா குங்கும கொட்டழகி. அன்னை தந்தை நான் வணங்கி அருமை
நன்றி நன்றி. கை தட்டின 5-6 பேர்த்துக்கு நன்றி. அதனால் கை தட்டினாலும் கை தட்டாட்டாலும் எங்கள் பொழப்பு தேப்பு. பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான்னு பக்கத்து ஊர்லேருந்து வந்தவளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ஏன்னா வர்றது ரொம்ப சிரமங்கய்யா. ஒரு ஆளை துணைக்கி பிடிக்கணும், அந்த ஆளுக்கு கட்டியும் கேட்டாலும் கப்பில் ஊற்றி கொடுக்கணும், இடவுள்ள விட்டுட்டு போயிட்டா உனக்கு வழி தெரியாமல் இங்கேயே படுக்கணும், ரொம்ப சிரமம்யா. அதே மாதிரி கணேஷ் கோயிலில் போடுறா இருந்தால் உருட்டி வாயில் வைக்கணும், ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெளியூர்லேருந்து வருகை தந்த என் அன்பு உறவுகளுக்கு ரொம்ப நன்றி. ஐயாலாம் உட்காந்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். மாலை போடணுமா? எந்த கோயிலுக்கு? எனக்கா? செல்வனே மேலே வா, வந்து மாலையை போட்டு விடனே. இன்னைக்கு தானே எனக்கு எந்த டிஸ்டர்பும் கிடையாது. வெள்ளலூர் நாடு கத்தார் வாழ் 11 கரை உறவுகள் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 2001 நன்கொடை வழங்கிய அந்த நல்ல உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதனை தொடர்ந்து சிட்டியை படுத்திக்கிறேன் அண்ணே, ஒரு நிமிஷம் கோச்சுக்கிறாதிய. துபாய் அல்கெயில் கேட் GK சுதர்சன் சார்பாக ரூபாய் 101. துபாயிலிருந்து வந்து 100 ரூபாய். துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, துபாய். ஏலே பேப்பைய மேனே. இங்கே ஆர்மனிஸ்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த கேவலப்பட்ட பைய மகன் TR மணிகண்டன் அவர்களுக்கு எங்களது கூட்டுறவுப்பட்டி பல்லவராயம்பட்டி கிராமத்தார் சார்பாக மலர் மாலை இனத்து கௌரவப்படுத்த. என்னடா கெடா எங்கேனே இருக்கானடா, காக்கடா மாதிரி மாலைக்கு அதுக்கு பொன்னாடையும் சேர்த்து போர்த்தப்படுகிறது. அண்ணே அவனுக்கு இன்னொரு துண்டு சேர்த்து போடு. ஏய் மூட்டி நல்லா குளிடா, லாடிப்பா. இங்க வர்றா. நான் என்னத்த சொல்ல, ஒருத்த முகரையும் ஆடலே, என்னத்த போட்டு விடுங்க அப்படியே. செல்வம் அவர்களுக்கு இங்க அருள் நீலகண்டேன். இங்கே எனது அண்ணன் MKR அன்பாலயத்தின் உரிமையாளருமான MK ராதாகிருஷ்ணன் அண்ணார் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னடை போட்டப்படுகிறது. டிங் டங் டங். இந்த மாலை யாரு இப்போ தண்ணீர் நினைச்சா? என்ன குளூர் தானே. நாடக கலை உலகின் நகைச்சுவை நாயகர் சிகர்தண்டா, தமிழ் குடிமகன் போன்ற திரைப்படங்களில் நடித்த அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்கள் கூட்டுறவுட்டி கிராமத்தின் சார்பாகவும் எங்கள் பங்காளியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அண்ணே இந்த யூடியூப் சேனலுக்கு ஆளுக்கு முட்டை போட்டு விடுக்கிறே. ஆமாம், யூடியூப் சேனலுக்கு துண்டை போட்டு விடுங்க. மாலை வேணாம், சின்ன பயலுக்கு கழுத்து தாங்காது. ஆத்தா பெட்டியில் தண்ணியை ஊற்றி விட்டாங்க. மலர் மாலையினை வைத்து பொன்னாடையை போற்றி கௌரவப்படுத்திய வெள்ளலூர் நாட்டைச் சேர்ந்த கூட்டுறவு பட்டியல் வாழுகின்ற அத்தனை அன்பு உறவுகளுக்கும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளருக்கு போடணும். எங்கள் சாணிவட்டி மண்ணின் மைந்தன் எங்கள் அண்ணன் மூத்தவர் சிங்கப்பூரில் பணிபுரியக்கூடிய மலைச்சாமி நாடகத்தின் அமைப்பாளர் சாணிவட்டி மலைச்சாமி அண்ணன் சார்பாக என்னுடைய மகன் அழகர் வந்து பெற்றுக்கொள்வார் இந்த பொன்னாடைய. அழகர் வாப்பா. என்னென்ன எடுத்து கொடுக்குற? அப்போ அவ்வளோ துண்டு இருக்குன்னு அர்த்தம். ரூம் பாய் பா, அழகர் வந்து வாங்கிக்கப்பா. பொன்னாடையை போத்து விடும். இந்த மாலையை உள்ள வை, காலையில் 10 ரூபாய் விற்றுக்கலாம். பொழைக்க தெரியாதவங்கள வச்சுக்கிட்டு நான் நாடகத்தின் அமைப்பாளர் சாணிவட்டி அண்ணன் மலைச்சாமி அண்ணன் சார்பாக அவருடைய தவ புதல்வர் அழகர் அவர்களுக்கு பொன்னாடையை பற்றி கௌரவப்படுத்துகிறார். கருப்பு சரி. காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி கிராமத்தின் சார்பாக பணியுடன் அழைக்கிறார்கள். ஐயா வாங்கய்யா. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல்
இடையில் தெரு வடகாடு வசிக்கும் காவண்ணா வெள்ளச்சாமி அவர்களுக்கு 5ஆம் ஆண்டு நினைவஞ்சலி விழாவை முன்னிட்டு ரூபாய் 10,001 எம்கேஆர் அன்பாலயத்துக்காக அளிக்கிறார்கள். அவங்க குடும்பத்தின் சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி தம்பி மலைச்சாமி அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா, பார்த்தீங்களா ஐயா, வாட்சி உங்களை என்னமோ பண்ணுறாயாவே ஏய் விட்டுருண்டா வெண்ணமேனே. காவல்துறை நம்ம நாட்டின் கண்கள். சிவகங்கை தாலுகா மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுத்துகிறார்கள் கூட்டுறவுப்பட்டி மற்றும் பல்லவராயம்பட்டி கிராமத்தார் சார்பாக. ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது கூட்டுறவுட்டி கிராமத்தின் விஓ அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார். தலையாரி அவர்களும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். மைசெட்டு மேலவளவு கலையரசி. ஆமாம்மா அது தெரியும். எனக்கு என்ன எடுத்து பேசுகிறேன். என்ன உன் வயசு என்ன என் வயசு என்ன என்கிட்ட என்ன உனக்கு பழக்கம்? எங்கள் அண்ணன் மூத்தாள்னு பார்க்குறேன். அவனை என்னத்தை மேலவளவு எங்களது கலையரசி ஒளி நிலையத்தாளர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார். மாலை எடுத்துட்டு வா. இந்த நாடகம் முடிய 2 நாள் ஆகும். இடைமலர் ஒத்தவீடு கருப்பையா குடும்பத்தார் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 201. நன்றி நன்றி நண்பா, நன்றி தம்பி. பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய மேலவளவு கலையரசி ஒளி நிலையத்தார் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள. வேற யாருக்கும் போடணும்ல? அப்போ மிச்ச துண்டை நீங்கள் வச்சுக்கலாம் பார்க்குறீங்க. அமைப்பாளர் அப்புறம் ஹலோ ஹலோ கொஞ்சம் ஷார்ப் போயினை. இந்த இன்னர் மட்டும் ஏற்று பங்காளி. ஹலோ ஹலோ வானம் தொட்டு போனா மனமுள்ள சாமி எங்குதையா பாவம் கூட்டுறவுப்பட்டி கள்ளர்களின் பூமி நல்ல வழி நீதா சொல்லி என்ன லாபம் எம்கேஆர் நல்லவனத்தானே சூழ்ந்தது இந்த பாவம் கலங்காதே ராசா களவரட்டும் நள்ளிரவு வந்தவண்ணே தேவரனும் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னி 18 சித்தர்ல ஒரு சித்தரா தேவர் காலடி மண்ணி தெற்கு திசையாண்ட மன்னரி நந்தோய் முக்குளத்தை சேர்ந்த கூட்டுறவுப்பட்டி கள்ளர் மகந்தோய் போற்றி பாடடி பொன்னி பசும்பன் தேவர் காலடி மண்ணி 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் மொத்த ராமலிங்க தேவரங்க. ஓ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் மொத்த ராமலிங்க தேவரங்க. அது பசும்பொன் முத்து ராமலிங்க தேவருங்க.
உறவுக்கெல்லாம் நன்றி. காட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத, வெள்ளலூர் நாடு சொன்ன பொழிவதுங்கும் பாரு. ஆமா, வெள்ளலூர் நாடு சொன்ன பொழிவதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத, வெள்ளலூர் நாடு சொன்ன பொழிவதுங்கும் பாரு. ஆமா, வெள்ளலூர் நாடு சொன்ன பொழிவதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா, கல்லர் உள்ள வம்சம் ஐயா, வீரமுள்ள ஜாதி ஐயா, கல்லர் உள்ள வம்சம் ஐயா, அத்தி மரப்பார இன்னும் பேசுது இவங்க வேற. ஆமா, அத்தி மரப்பார இன்னும் பேசுது இவங்க வேற. காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத, வெள்ளலூர் நாடு சொன்ன பொழிவதுங்கும் பாரு. ஆமா, வெள்ளலூர் நாடு சொன்ன பொழிவதுங்கும் பாரு. நாயத்துக்கு கட்டுப்பட்டான், நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டான். நாயத்துக்கு கட்டுப்பட்டான், நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டான். நாயத்துக்கு கட்டுப்பட்டான், நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டான். தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இந்த ஊரா. ஆமா, தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இந்த ஊரா. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத, வெள்ளலூர் நாடு சொன்ன பொழிவதுங்கும் பாரு. ஆமா, கல்லர் உள்ள நாடு சொன்ன பொழிவதுங்கும் பாரு. ஆமா, வெள்ளலூர் நாடு சொன்ன பொழிவதுங்கும் பாரு. ஒரு வழியா எல்லாத்தையும் வணங்கியாச்சு. ஏன்னா நாடகம் என்ன நாடகம்னா வள்ளி திரும்ப நாடகம். வள்ளி திரும்ப நாடகத்தை யாராவது வள்ளியும் முருகனும் மாலை மாற்றும் போது பார்த்துருக்கீங்களா? ஏய், நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போட. என்ன வார்த்தை? நானே ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. ஏன்னா பப்புன் டான்ஸ் உலகமாக ஆகிப்போச்சு. அதுலேயும் குளிர். நீங்கள் எல்லாம் பப்புன் டான்ஸ் பார்க்க வந்த ஆளுங்கன்னு எனக்கு தெரியுது. நட்டமாக நின்றுட்டாலே பைக்கு சாவி எடுக்கிறேன்னு அர்த்தம். அதே உண்மை. அதே மாதிரி யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற தம்பி காடமங்கலம் முருகன், அங்கிட்டு நிறைய பேர் இருக்கிய அம்பாள் போட்டோகிராஃபி, ஒவ்வொரு ஆளாக சொல்கிறதுக்குள்ளேயே விடிஞ்சு போகும். எல்லாரும் எடுத்து லப்பு லப்புன்னு போட்டு விடுங்க. டான்ஸை கட்டி பிடிக்கிறதெல்லாம் கட் பண்ணுங்கப்பா. நீங்கள் ஆமாம், நீங்கள்லாம் கட் பண்ணிடுங்கண்ணே. நீங்கள் போட்டு விட்டுறியே. என் பொண்டாட்டி அவள் ஏற்கனவே பெல்ட் வாங்கியிருக்கா. பறந்துக்கிட்டு முகட்டோட பிடிச்சிக்கிட்டு அடிக்க வர்றா. ஏன்டா நான் நாடகத்துக்கு வந்தேன்னா WWEக்கு வந்தேன்னா? என்ன அண்ணி கராத்தே எல்லாம் பழகிருக்கானே. தம்பி கொஞ்சம் இங்கே வாவேன். செகுலில் அரைஞ்சுல மயிருமேனே. அண்ணன் கராத்தா வளையிருக்கா, குஸ்தி வளையிருக்கான்னு. ஏன்னா வள்ளி திருமண நாடகம் எதுக்காக ஊரில் வைக்கிறாங்கன்னா எனக்கே தெரியல. அப்போ நீங்கள் நினைக்கலாம், யாராருக்கு எந்த ஒரு தோசை இருக்கோ அதெல்லாம் வள்ளி திருமண நாடகம் போட்டீங்கன்னா தோசை நீங்கிடும். சட்னி கிடைக்குமானே? நான் தோசை பண்ணுறேன். இந்த ஏழப்பைய மையம் என்ன சொல்லியா பாடுறா, தோசை என்றான். தோசை நீங்கும், நாடு செழிக்கும், நல்ல மழை வேயும்னு மனதார விடிய காலம் பாடக்கூடிய ஒரே கலைஞன்னா நாடக கலைஞன் தான். நம்மளா தட்டிக்கிட்டாத்தான் இன்னைக்கு பருப்பு வேகாத போலடா. சிலிண்டரு போட மறந்துட்டேன். அதே ஐயா, யாராவது ஒரு ஆள் அண்ணே செல்வனே கோச்சுக்கிறாம இங்கே உட்காருவேன். நான் போய் வாங்கிட்டு வரணும். நீ வாங்க, உனக்கு ஒரு 600 தரேன். அடுத்து வம்சு ஆரூர் வட்டகை நாடு இடையமேலூர் மதையான கூட்டம் சார்பாக 101. நன்றி நன்றி. சகோ கேப்ஸ் சிவகங்கை வழங்கியவர் ராஜா செல்வம் சிவத்தேவன் 301. நன்றி நன்றி. இந்த அட்டையெல்லாம் என்ன, அது மசுறு அட்டையா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். எம்கேஆர் அன்பாலயாவுக்கு இடையமேலூர் பள்ளியின்
பழைய பள்ளி மாணவர்கள் சார்பாக இந்த ரூபாய் 20,000 அன்பளிப்பாக அளிக்கின்றோம். மறக்க முடியாது. இந்த எடையமேலூர் பள்ளியில் பழைய மாணவர்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, இவர்கள் எல்லாம் ஒன்றாக பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள். அதில் எங்கள் அண்ணன் மூத்தவர் சாணிபட்டி மலைச்சாமி அண்ணன், இந்த நாடகத்துறை அமைப்பாளர், இவர்கள் அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்ந்து, ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் எல்லாம் நண்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களை பார்த்து வருகின்ற சந்ததிகள்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. எம்கேஆர் அன்பாலயத்துக்காக அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தங்களுக்காக இந்த 20,000 நன்கொடை வழங்கிய இடையமேலூர் பள்ளி பழைய மாணவர்கள் அத்தனை பேருக்குமே பாதம் தொட்டு நெஞ்சார்ந்த நன்றி அண்ணே. நன்றி நன்றி நன்றி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், நீ தேங்காய் கொண்டு வரான் ஜாமி, நீ தேங்காய் கொண்டு வரான் ஜாமி, எங்க நிம்மதியா வாழ வழி காண்மி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பாடு போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ராணிமலை விறகுமலை அஞ்சு மலை, கொல்லிமலை விராடிமலை விறகுமலை அஞ்சு மலை, கொல்லிமலை ராணிமலை ஏ விறகுமலை ஏ அஞ்சு மலை, அஞ்சு மலை பாருங்க உள்ளத்தி முத்தன்னே வந்துட்டியாடா. அட அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. ஒரு ஆமே காத்திய பிறந்தவனையே ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் மாலையை போட்டு ஒரு பக்தி பரவசத்தோடு விரதத்தோடு இருக்கக்கூடிய இந்த புனிதமான நல்நாளில் ஐயப்பன் முருகன் அத்தனை தெய்வத்தினுடைய அருள் பெற்று நீங்கள் எல்லாம் ஒரு மனிதன் காஜு பணம் சொந்த வந்தான் அப்படி வாழ்றது பெருசு அல்ல. ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னா, ஒன்று கடை இருக்கக்கூடாது, ரெண்டாவது உடல்ல நோய் இருக்கக்கூடாது. இது ரெண்டு மட்டும் இல்லைன்னா அவன் வாழ்க்கையில் எப்படியாவது கடைசி வரைக்கும் வாழ்ந்து புண்ணிய மனிதன் என்று பேர் பெற்று சொல்வான். இதுதான் உண்மை. கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் காசு இருந்தாலும் யாரை காப்பாற்ற முடியுது? உலகத்திலேயே நம்ம அன்றாட நினைச்சு வணங்கக்கூடிய ஒரே தெய்வம்னா பெத்த தாய் தான். தாய் தான் முதல் கடவுள். படிக்கணுமா போய் ஒட்டிட்டு வரவாடா? என்னடா கல்லராதினிப்பட்டி மந்தை கருப்பு சாமி கோவில் காலை 27ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் கல்லராதினிப்பட்டி இளைஞர் சார்பாக 101 இந்த போஸ்டர் கொடுத்துட்டு 101 பூரா உறவுகள் பூரா என்னை அசிங்கப்படுத்துகின்றீர்களா? நன்றி நன்றி. செல்வானே வந்துருச்சு. ரவுண்டா வாங்கிட்டு வா, 5 ரூபா 10 ரூபா. கூட்டுறவுப்பட்டி மகாலட்சுமி ரைஸ் மில் செல்லமாமா அவர்களும் கார்த்தி மாப்பிளையும் அன்பாலயா நிறுவனத்திற்கு 1001 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். நன்றி நன்றி. எங்கள் அண்ணன் செல்வன் வந்தேன். நேற்று தானே வெளிநாட்டிலேருந்து வந்தேன்.
நீ வெளிநாட்டுல இருந்து வந்து நீ ஒண்ணுமே சம்பாதிக்கல. நீங்க தான் பள்ளி மாணவர் சேர்ந்து கொடுத்தீங்கல்ல, ரொம்ப ரொம்ப நன்றி. சிரிச்சுக்கிட்டு பெட்டியில ஊத்திருப்பாரு டீயே. சிரிக்காத வெக்கமாயிரலாம். நோட்டீஸை படிக்கிறதுக்கு முன்னாடி சாமியை நிப்பாட்டிக்கிடுவோம், அதுதான் முக்கியம். ஹலோ ஹலோ. வடக்கே வளநாடு மலிகுண்ட நாடு, தெற்கையா திருநெல்வேலி ஜில்லாவா, தட்சிணா பூமி அடாராம்பள்ளி கோட்டை 7000 பண்ணு, மேற்கே மலையாளா அது மேமலையாள நாடு, அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய செல்வஞ்சலிக்கும் மலையாள சீமையிலே, அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்ல அரசனுக்கு. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு, இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மடிப்பு செய்யாத்தானா என்று சொல்லி கேட்க. அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக ஊட்டி வளர்த்து வாரேன், இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன், இந்த 60 பிள்ளையும் மனதார தாரவாக்குறேன், இதை மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் தாரவாத்தேன் காசி விஸ்வநாதை மலையாள நாட்டுக்கு. இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது 60 பிள்ளையும். இந்த பிள்ளைய வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்சலி பருந்த மலையாள சீமை. பஞ்சம் போகுது, அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்க விலங்கெல்லாம் ஜாகுது. அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள சீமை இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டும் குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்சரிஞ்சிரும், கோடாங்கிய வாய் பேசாம செஞ்சு வரும். அப்ப மலையாளத்து அரசே இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளுலையா. அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகால 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி பார்க்கையில அந்த கோடாங்கி சொன்னானா, பாட்டேன் பூட்டேன் காலத்துல பஞ்ச வராத மலையாள நாடு, இந்த பஞ்ச வர காரணம் என்னன்னு மக்கள் எல்லாம் மண்டு குறி கேட்டு நிக்கிற. இன்னைக்கு 60 பிள்ளையும் நீ வளர்த்த காலத்துல இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா, கருப்பு இது ஆரடி வெங்கடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புரு என்று சொல்லி என் கருப்பனை மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனை பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வெஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய மலையாள நாட விட்டு. கருப்பேன் பெட்டி மலட்டாட்டு தண்ணியில வருதுடா என் கருப்பேன் பெட்டி ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லை என்று விரட்டி அடிக்குது. நான் கீயாட்ட நோக்கி வாரேன். நான் எந்த திசையில போய் தமிழ்நாட்டுல உக்கார? அப்ப அழகு மலை காடு ஏன் அருவி மலை சோங்க அந்த 18 திருடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளை அடிக்க வருங்காலம். மலட்டாட்டு தண்ணில வந்த கருப்பேன் பெட்டி திரும்புதடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 திருடர்களையும்
18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாய் என் 18 படிகருப்பை வணங்கி இங்க வந்திருக்கும் மக்களுக்கு ஒரு அசகு பசகு வந்துராமல் நீ காத்தது காத்த என் 18ஆம் படி பெரிய கருப்பு நீ கடைசி வர காத்தரலனா என் ஜாமி என்ன கரத்திலும் பொன்னலம் குடியே சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் வெள்ளலூர் நாட்டு சேர்ந்த கூற்றுப்பட்டி எக்கோ குறைங்க பங்காளி கூற்றுப்பட்டி வரசக்தி விநாயகர் பத்திரகாளியம்மன் கோவில் அருகாமையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ செந்திரு வேலுமுருகன் திருக்கோவில் மகா கும்பாசிவலாயை முன்னிட்டு இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய உபயதாரர்கள் தெய்வ திரு பிஎன்ஆ வெள்ளச்சாமி கண்ணாத்தாள் குடும்பத்தார்கள் தெய்வ திரு சே செல்வம் மீனாட்சி குடும்பத்தார்கள் தெய்வ திரு மந்தக்காலை மந்தச்சி குடும்பத்தார்கள் தெய்வ திரு சோழமலை கருப்பாய் குடும்பத்தார்கள் சிதம்பரம் உமா குடும்பத்தார்கள் திருக்குமர் அம்பிகா குடும்பத்தார் ஆகிய பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான பலகா மேடையை அசைக்கும் நாடகமாம் சரி வள்ளுதிரம நாடகம் உங்கள் மத்தியில் அதிகமாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் அபிமான அந்த கருப்பு நிலா என் அன்பு வாத்தியார் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு மண்ணின் மைந்தன் கேப்பிய காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கோயில் எனும் இனிமையான கோயில வாணி கொஞ்சம் மொழிக்கு சொந்தாக்காரியே என் தங்கச்சி எத்தனை வள்ளிய நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்கவுங்க ஒவ்வொரு ஊத்துக்கு நாடகத்துக்கு போயிடுவாங்க. ஆனா வந்திருக்கு வள்ளி சாதாரண ஆள் கிடையாது. அவ்வளவு ஒரு திறமை கொண்ட சகோதரி இங்க வந்திருக்காங்க. துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே உலகம் போறாம் சுற்றி கொண்டிருக்கிறார் என் அன்பு தம்பி. எங்களுக்கு புதுக்கோட்டை மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ரஞ்சித் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி. எல்லாத்துக்கும் தெரியும் மணிகண்டனை தெரியுமில்ல ப்ரோ. மருதமணி உள்ள குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டு இருக்கேன் பேசாம. மருதமணி அண்ணன் வந்து அப்பப்பதான் அனுப்பி விடுவேன். அது கிளி மாதிரி நெல்லை கொடுத்து படுக்க போட்டிருக்கேன். நெல்லை கொடுத்தா வெளியே வந்துடுவேன். ஆனால் மணிகண்டே நாடக உலகத்துக்கு வந்து 2 வருஷந்தே ஆச்சு. உண்மையிலே நீ நல்லா இருக்கணும்ப்பா. 30 நாள் நாடகம் கொடுக்குறேன்னா 18ஆம் படி கயிறை கட்டியிருக்கேன். ஆனால் 30 நாள் நாடகம் ஆண்ட நீ 12 லட்சத்துக்கு நேற்று இடம் வாங்கியிருக்கேன்டா. அப்போ பிளாக்கில் நாடகத்தில் ஏதோ கஞ்சா ஓட்டுறான் போட்டு சைஸு சட்டியும் சொல்லிடா. ஆனால் நல்லா இருக்கணும் தம்பி, நீ நல்லா இருக்கணும் சொன்னேன். போன வருஷம் அவனை சொன்னேன், நாடக உலகத்தில் போட்டி போறாமல் அதிகமாக இருக்கும். வளர்த்து வர்றதுக்கு இங்கே ஆள் இல்லை, வளர்ந்தவர்களை தட்டி உட்கார வைக்கத்தான் இங்கே ஆள் இருக்கு இந்த பூமியிலே அப்படின்னு நான் சொன்னேன். போன வருஷம் வரும்போதே சொன்னேன் நல்லா சேர்த்து வைடான்னு. இப்போ புதுக்கோட்டையில் ஒரு பொம்பளையை சேர்த்து வச்சிருக்கியாம்ல, சேர்த்து வச்சுக்க. நான் காசை சேர்க்க சொன்னால் ஏடிஎம் பேங்கவே சேர்த்து வச்சிருக்கேன். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமணிய பெண்பாடல் எங்கே ப்ரோ? முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாடை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக
சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நான் சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு காலம் வரை எங்கள் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் முன்னுக்குள் முன்னாக. அருமையான சாங். நம்ம எல்லாத்துக்கும் தான் அண்ணன் தம்பின்றது அவன் அண்ணன் தம்பியை பற்றி பாடுறத நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பி தான். நல்ல பனி வந்துச்சு, எப்படி மழை வந்துச்சு ப்ரோ? ஆமாண்ணே, அதுதான் கும்பாசியை நடத்தும் போது மழை வரணும். அதுதான் தெய்வம் துடியார். கைதட்டலாம். நம்ம இனிமேல் ஆளை கூட்டு வந்துடணும்டா, ஒரு 600 பேரை. ஆமாண்ணே, இது சரிப்பட்டு வராது. எதில் விட்டேன்? வாயில. நன்றி நன்றி. குளிர் நேரத்தில் நல்லா பேசுறீங்க ப்ரோ. ஏன்னா மிருதங்க சக்கரவர்த்தி உலகத்திலே கஷ்டப்படக்கூடிய கலைஞனை வளர்த்து விட்டால் உன் குடும்பம் நல்லா இருக்கும். உன்னை வளர்த்து விட்டு நான் என்ன செய்ய? வெத்தலை திங்கிறிய அகத்தி கோலையை செம்பரியம் கூட்டி தின்றது மாதிரி கரைச்சிட்டு கிடையாது. அங்கே புடுங்குறான்டா, தூர புடுங்கி கொடியோட திங்கிறாப்புல. அன்னைக்கெல்லாம் புளிச்சுன்னு துப்பி பார்த்தா நாடத்திற்கு படிப்பேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடகிரி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். எங்கே செல்வம்? நீ இன்னும் 25 வருஷத்துக்கு நீ பொழைச்சிக்கிடுவ. ஏன்னு கேளு, நீ பாட்டுக்கு 1/2 மணி நேரம் நான் திந்து உங்குண்டும் கரு டடக்கு புடக்குன்னு அடிச்சேன்னா அது வந்து எரிச்சலா தெரியும் பார்க்குற ஆளுகளுக்கு. சடக்குன்னு முடிச்சவாரு உனக்கா நானே கைதட்டி சீரழியிறே ஒரு உள்ள தட்டலையாடா. எல்லா பாட்டுக்கு வாசிப்பியா? मेरे मेरे बीच का செத்தாட்டா சோளம்தா. இரு வாசிக்கிறியா? அப்புறம் காசு வட்டி போட்டுருவேன். मेरे मेरे बीच का अंजा सनहा. பாரு, நாளைக்கு எழுதி வச்சுட்டு போய் எது பிடிச்சிடா. இந்த தம்பிகளுக்கு அந்த இவனுக்காக பாடுறேன். உருளைக்கிழங்கு அம்முக்குட்டி எங்கே போச்சு, அவ அம்மாவோட கருவா போச்சு. இந்த பாட்டுக்கெல்லாம் எப்படின்னே வாசிக்க அண்ணே. சரி, வேற மாட்டா. காத்து மேல, காத்து சாலா, காத்து லெப்ட்ல, காத்து ஒரு டேனு விழா. நல்லா இருப்பா பாவம். இதுக்கு மேல வேணா குலக்கசாயி போவேன். என்னத்தை பலவாத்திய கலைஞன் எங்க அண்ணே மூத்தவன் போய் மண்டி ஓட்டியா. மண்டி ஓட்டு அண்ணன் என்ன பண்ண போகுது? கிழங்கு கொடுங்குவார். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, அவரை ஒரு நாள் சொல்ல எனக்கு தகுதி கிடையாது. என்ன உண்மையிலே அம்புடி ஜாமான்டா. வீட்டில் இருக்க அம்புட்டியும் கொண்டு போயிட்டேன். உளுந்து, மிக்சி, கிரைண்டர், அந்த மாதிரி சின்ன பிள்ளை போரிங் பவுட்ரு, இந்த பேண்டேஜ், பேம்பஸு எல்லாத்தையும் அழுத்தி வந்துட்டேன். எங்களுக்கு புதுக்கோட்டையை சேர்ந்த ஏ.கே. அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார்கள்.
இன்னும் வாசி நீ என்ன ஊருக்காது சும்மாவா நல்லா ஒரி சத்திய சோதனை கசு 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 காசு கோசா கசு 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 காசு கீசா செய்றேன் வைக்கிறேன் போறேன் வர்றேன் உச்சி வகுந்தெடுத்து பேணு வார்த்த கீரை முண்டை பச்சை மலை பக்கத்தில் போதும் உடனும் Escrimo cabeza sabes podumda te podumda podum parasa podum super arime ஞான சூப்பர் சூப்பர் இது பேர் வந்து மோர்சிங் இதை நீங்கள் வாங்கிலாம் லேஜா சப்பிட்டு தெரிய முடியாது முதல்ல வெட்டி எறிஞ்சு 8 வருஷத்துக்கு நீ ஊறுகாய் நக்க முடியாது உரப்பெல்லாம் சாப்பிட முடியாது அப்போ பழகணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணுறது பழகும் போது 3 அடி குழி தோண்டிக்கிறணும் அண்ணே வேற ஏதாவது இசை மீட்டக்கூடிய வேற என்ன வேணும் எங்க 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 கூற்றுப்பட்டி நேரம் 11:20 டிங் டாங் டாக் அதை அமத்துங்கடா வேற வச்சிருக்கியா என்னடா எல்லா தள்ளிட்டு வந்துட்டேன் துபாய் செல்லக்கூடிய முத்தையா எக்ஸ்பிரஸ் ஏன்டா நீ நக்கல் பண்ண வந்தியா அண்ணே பச்சனை போவியா அடி அடி அதிலே அடிவேன் வேலா வேலா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ கேளுங்கோ கவடிய தூக்கி கெட்டு கனகமணி ஆட்டுங்கோ குயிலாடுது பாருங்கோ மயில் கோபுது கேளுங்கோ கந்தா கந்தா என்று சொல்லி கண்ணாடி மலையில் ஏய் இவங்க பொங்கச்சோத்துக்கு போறவங்களா இருப்பாங்க அந்த சொன்னவனே அப்படியே அப்படியே நீ லோக்கல்ல பஜனை போவ வேற ஏதாவது இருக்கா ஏதாவது பண்ணுனே உன் திறமையை காமினே வெள்ளலூர் நாட்டுல காமிடா வாஜிப்புன்னு சொல்லு ஏண்டா கேரள சண்டை மேல மாட நீர் மேல அடியா அடிச்சுக்கிட்டு இருந்தே இது சண்டை அருள் காசு லவிக்காதுடா முருகா இது சண்டை மேல மாம்படா கிடுகிட்டு கிடுகிட்டு சரி நானும் நம்புறேன்ப்பா இது எதுக்குப்பா காலைல சம்பளம் 200 சேர்த்து கேட்பேன் நான் நம்புறேன் வேற ஏதாவது இருக்கா இங்க நான் டிங் டிங் தட்டி வேடா மறந்து டேய் சின்ன பிள்ளை இருக்க வீட்டில் அங்கிட்டு போறேன் இங்கே வந்து ஐசியத்துக்கு தர்ற போதும் சிறந்த முறையிலே ஏன்னா நம்ம நகைச்சுவைக்காக சொல்கிறோம் இத்தனை இசைக்கருவியும் பயிலக்கூடிய ஆள் லேசாக பயில முடியாது வாழ்த்துக்கள் அண்ணே சூப்பர் அதான் அண்ணே மண்டி போட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மண்டி ஓடலை வெளியே வந்துட்டு காலுகளை இங்கே சிறந்த முறையிலே சீன் தாளம் அமைத்துக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை எங்கள் அண்ணே நீலகண்டே நீலகண்டே சீன் தாளம் சிக்கிரிச்சு
25 கொடுத்த நாடகத்தை பூரா ஒட்டி போடுவேன், தெருவில் தெரியணும். ஹைட்டாக நங்குன்னு குத்திட்டு வைவேன். உன் வயசுக்கு இவங்களோட என்ன ஜலாசம் உனக்கு? என்னத்தவா நம்ம பெரிய இது மாதிரி இந்த கிழிஞ்சான போடுவேன். உண்மையிலே தாள கலைஞர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி. மற்ற பிள்ளைய மாதிரி லேசான பிள்ளை இன்னைக்கு நான் கூட்டு வரல. முரட்டு பொம்பளை. நீ எத்தனையே என்னத்த இல்லை, நான் அதுக்கு சிரிக்கல. மருதமணிக்கு வேற ஒத்த கண்ணு சைடு வாங்க. இந்த பிள்ளைய ஆளு தாள் நமிதா மிஞ்சிருவா. ஒவ்வொரு தொடையும் தாள் 800 கிலோ 300 கிலோ ஒவ்வொரு இதுவும். ஆனால் நாகரிகம் முருகா ஓடியாந்து குதிச்சுன்னு தாள் மேடம். அதோட காசை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். அதைத்தான் அந்த கருப்பை நான் கேட்குறேன். 1000 தான் இருந்தாலும் எனக்கு அக்கா வேணும். ஊரில் தடவாட்டா காசு கொடுக்க மாட்டியே. God is great. திறமையான ஒரு பாடகி. நகைச்சுவைக்காக சொன்னாலும் நாகரிகமாக மேடையில் பேசி அந்நாளிலிருந்து இந்நாள் வரையிலும் ஸ்வீடு எக்ஸ்பிரஸ், திருச்சி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய திருச்சி விஜி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி, நீ பாடி நான் பாடி சேர்ந்து போட்டா சிவஜாடி. அரைச்ச மாவ அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, ராம கதைய கேட்போமா, பிள்ள வளர்ச்சி பாப்போமா. எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 அடியம்மா எம்மா 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 எம்மம்மா. அருமை அருமை மிஸ்டர் எச்எப் மாடு, சூப்பர். அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? அக்கா மரம்னே கொஞ்சம் இப்படி வந்து மண்டி ஓடுவேன். வேணா நீ வந்து அடி 2 அரை வர்றேன் அவனை. அக்காவுக்கு பாட்டு பாடுறேன் பாரு, முறகட்டாவையா. மழை வருதா? காசு வாங்கணும்டா, வாரச்சிட்டு கட்டணும். அதுக்கு தாண்டா வேமா முடிக்கிறேன். உழைக்க தெரியாத வயலா இருக்கு. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக வீட்டில் ஏறி காரில் உட்கார்ந்ததிலிருந்து விளக்கமாத்து குச்சியை ஒடிச்சு வார்ம் செய்து கொண்டிருக்கிறான் என் அன்பு அண்ணன், மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் நகைச்சுவை தெண்டலாக ஜொலிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஒளி அமைத்து இந்த கும்பாஜத்துக்கு மட்டும் கிடையாது, நாடக கலைக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற எங்களது மேலவளவு கலைக்கெல்லாம் அரசி, கலையரசி, கலையரசி போடு. திருச்சி விஜய், திருச்சி விஜய். மணிகண்டன் பெரிய பெட்டின்னு ஒரு டான்ஸ் பாடல வாங்கி பாட மாட்டேங்கிறேன். உங்களுக்கு நான் என்ன வேணும்? அதெல்லாம் மேடையில பார்க்காத. இப்படின்னா எனக்கு எப்படி பாட்டு வரும்? எங்க நடனம் அங்கேனா என்ன பண்ணும்? நடனம் கைனா மேடையில செருப்பு செல்ல மாதிரி நிக்க முடியுமா? ஷில்மிஷம் பண்ணணும். என்னப்பா அங்க ஒரு கேமரா இருக்கு, அங்கேயே சில்முசம் காட்டுறாங்க. அது பேர் என்னங்க? சோட்டா பைசா. விடியுங்குள்ளேயும் அதை செக்ஸ் பாய்ஸா மாத்திரம் பாரு. மாமா 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 ஓடு ஏமா ஏமா ஏமா. பொறப்ப கெடுக்காதீங்கப்பா. ஏ மணி, என் வளர்ச்சியை நீ கெடுக்கிற. பேசு, இவ்வளவு நேரம் வாய்க்கிலேயே பேசுன. பேசு. பேச்சே வரல.
இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அருமை சகோதரி அக்கா திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜி அவர்களுக்கு கெட்டி மேளம் இவரே முதலிரவுக்கு வர மாதிரி வந்து நிக்கிறாரு. Oh my God! எனக்கு மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்த கருத்த குஞ்சி மாமா. வீட்டுல கஞ்சி இல்லடி. ஏங்க இங்க இருங்க, இங்க பாருங்க செல்லம். உங்களுக்கு நான் மாலை போட்டேன், எனக்கு நீங்க மாலை போட்டீங்களா? வீட்டுல பொண்டாட்டி வந்திருக்கா? வாங்க இங்க. அண்ணே அண்ணே வேணாம் அண்ணே. எனக்கு கழுத்தில் மாலையிட்ட அன்பு மாமா அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். என்னடி செல்லம், என்ன பண்ணுவான் அவரா? கட்டி பிடிக்கணுமா? பாவம், அவரே மருதமணிக்கு அண்ணன் மாதிரி இருக்காப்ல. நான் கட்டி பிடிச்சா அவர் எலும்பு நொறுங்கிரும். பச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, பச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, பச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள பச்சை இல்ல. பச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள. ஆத்தி என்னங்க ஆச்சு? இல்ல மைக்குக்கு வணக்கம் வச்சீங்கல்ல அதனால. இல்லங்க, எனக்கு பிடிக்காத மைக் இருந்தா வாய் வழியா சொல்லிடுவேன். எனக்கு பிடிச்ச மைக்கா இருந்தா உள்ளத வச்சு நல்லது பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி செய்கை முறையில காட்டுவேன். பச்சிக்கவா ஒன்ன மட்டும் பச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள. காத்து வேற அடிக்குது, என்னால உட்கார முடியலையே. ஹலோ ஹலோ. யக்கா என்ன காச்சு? யக்கா யக்கா என்னக்கா நீங்க இப்படி வெக்கப்பட்டு நான் பார்த்தது? யக்கா வாக்கா, காசு கொடுக்க மாட்டாக்கா. இந்த உன் பேர் என்னடா? உன் பேர் தான். உன் பேருடா? அவன் பேரு ரோகித். இந்த ஊரை சேர்ந்த ரோகித் என்னை கெடுத்து விட்டான். அருளண்ணே, இதுவரைக்கும் நான் கைப்படாத ரோசாவா நான் எல்லாரும் எட்டதான் நின்று ரசிச்சாங்க. ஆனா இந்த ஊரை சேர்ந்த ரோகித், இவனை பெத்த அப்பா அம்மா அந்த கூட்டத்தில் இருக்கீங்களா? இப்ப ரோகித்தோட அப்பா அம்மா இருக்கீங்களா? வருங்கால மாமனார் மாமியார் எங்க இருக்கீங்க? விடிய காலமறையில் வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணமான உடனே எனக்கும் ரோகித்துக்கும் இந்த மேடையில் திருமணம். நாளை அதிகாலையில் கும்பாபிஷேகம் முடிந்த உடனே எனக்கு அவனுக்கு இந்த மேடையில் ஃபர்ஸ்ட் நைட். தம்பி ரோகித்து, எரிக்கையா ரிக்ஷா பிள்ளை, எத்தனை பேர் ஏறினாலும் பச்சம் இல்ல. எரிக்கையா ரிக்ஷா பிள்ளை, எத்தனை பேர் ஏறினாலும் பச்சம் இல்ல. விட்டுடு தம்பின்னு சொல்லுவி என்ன நினைப்பாப்ல. அப்படியா? சொல்ல மாட்டீங்க. அவர் எனக்கு அண்ணன் வேணும், நான் உங்களுக்கு தம்பி வேணும். அவங்களும் அண்ணன் வேணும், அருளனும் அண்ணன் வேணும், தாளா வாசிக்கிறவரும் அண்ணன் வேணும். நீங்க மட்டும்தான் எனக்கு தம்பி வேணும். அதனால விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு அட உங்களை நம்பி உன்னை விட்டு ஒரு பட்டு.
என்னக்கா அப்படி சொல்றீங்க? அழகா நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கிளப்பி ஏங்க விடிய விடிய நாடகத்தை பார்த்துருக்கீங்க? இப்ப கிளப்புவா இவங்களெல்லாம்? என்ன சொல்றீங்க? இப்ப இந்த கூட்டத்தை கிளப்பவா வேண்டாம்? நான் கிளம்ப மாட்டாங்கங்கிறேன். இங்க இருந்து ஒரு 10 பேரையாச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படி பின்னாடி போயிட்டு வர வைக்க என்னால முடியும். அண்ணே என்னண்ணே போயிட்டு இல்ல, நீ வேணா ஊருக்காரங்கிட்ட உத்தரவாதம் வாங்கு. இந்த நிக்கிது பாரு ஆண் வர்க்க அத்தனை பேருட்டியும் அத்தனை பேரும் மேடைக்கு வரவும். நீங்க கிளப்பி காட்டுங்க பாப்போம். ஒரு 10 பேர்த்த கிளப்பி காட்டுறாங்களாம்ல. ஏன்னா மாசமோ கார்த்திகை மாசம், நேரமோ ராத்திரி நேரம், அப்படியாப்பட்ட நேரம். இந்த மாலை போட்டிருக்கிற குரூப் எல்லாம் தயவு செஞ்சு கோயிலுக்குள்ள போயிருங்க. ஐயப்பனுக்கு முருகனுக்கு மாலை போட்டவங்களாம். மாலை போடாதவங்க மட்டும். யார்ப்பா கேட்டது போடாததுன்னு? தெரியும். விஜின்னு பேரை எம்கேஆர் சொல்லல இந்த பக்கம் கைத்தட்டல் வந்துச்சு. அப்பயே நான் உள்ள கெஸ் பண்ணிட்டேன். இப்ப கிளப்புறேன் பாரு. மைக் செட்டுக்காரங்களே செல்லாம் வைக்கிறீங்களா? நல்லா வைக்க செய்றீங்களா? என்னத்த செஞ்சு? ஹலோ ஹலோ. நிலா காயுது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காவல் இருந்தானோ. நிலா காயுது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காவல் இருந்தானோ. தூக்கம் அல்லவா ஆட்டி வச்ச சோத்தை ஆற போடலாமா. நீலா காயுது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமனிடம் பாரோ. அஜய் அஜய் தென்னகீத்த நேரம் நல்ல நேரம், காமனிடம் பாரோ. சிகு 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 தண்ணி கேக்குமே நீலா காயுது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமனிடும் பானோ ஆக்கி வச்ச சோத்தை கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் மக்களே, கைத்தட்டுக்கள். நன்றி நன்றி நன்றி. ஏப்பா இவ்வளவு நேரம் பாடணுமே கைத்தட்டல் வந்துச்சா? இந்த பக்கம் கூட பரவாயில்ல, விவரம் தெரிஞ்ச ஆளுங்க. இங்க என்ன உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? நீங்க பாடுனது தெரிஞ்சிச்சு, அதனால கைத்தட்டினாங்க. கூட்டம் கிளம்புனத பாத்தியா? பார்த்தேன் எத்தனை டிக்கெட் கிளம்புனுச்சு? 5 டிக்கெட் தான் கிளம்பிச்சு. கிளம்பு இருக்கும். ஏமா நீங்க எங்க போறீங்க?
ஆடினால அடுத்து பப்புனு யார் பண்ணிக்கு? பப்புனு யாரு? எம்கேஆர் அந்த ராதாகிருஷ்ணன். வெங்காயம் எம்கேஆர் இனிஷியல்லாம் சொல்லாத, பப்புனு வந்திருக்கிற பப்புனு பேரை சொல்லு. ராதாகிருஷ்ணன் அண்ணே. அந்த வெங்காய கிருஷ்ணன். அப்புறம் இன்னொரு தோணா தொடுக்காம வருமே, அது யாரு? மருதமணி அண்ணே. மருதமணி. முகரில் இதை வச்சுக்கிட்டு தேய்க்க. டான்ஸ் பேரை ஒழுக்கமா சொல்ல தெரியல. இந்த ராதாகிருஷ்ணனுக்கு யாராவது ரசிகர்கள் இருந்து கை தட்டு நீங்க. அப்படியா? இவ்வளவு பேர் அந்த ஒரு ஆளுக்கு தானா? அப்படியா? எங்க ராதாகிருஷ்ணன் ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஓப்போடு பார்ப்போம். வாடாங்கொப்பம் அவனே, இந்த மாதிரி ரசிகர்களுக்கு முன்னாடி தான் உன் மூக்கண்ணுக்கு உடைக்கணும். என்ன சொன்ன? டான்ஸ் மொரட்டு பொம்பளை நமிதா, அப்புறம் என்னது லகுடி பொம்பளையா? ரவுடி பொம்பளை கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன லகுடி பொம்பளை? இழுத்து வச்சு அறுத்து போடுவேன் ராதாகிருஷ்ணா. எல்லா டான்ஸையும் பேசுற மாதிரி திருச்சி விஜய் எம்கேஆர் யூடியூப் சேனல் இதெல்லாம் நீ கட் பண்ணாம சேனல்ல போடுற, இல்ல உன்னை நெருப்பு வச்சு கொளுத்தி விடுவேன். தெரியுமில? என்ன ராதாகிருஷ்ணன் ரெண்டு கொம்பு அப்படியே வர்ற டான்ஸ் பூரா வாயில விட்டுக்கிட்டு கிழிக்கிறாப்ல. ஆளுங்களை பாரு, ஒழுக்கமா வந்து தொழில பண்ணு. ராதாகிருஷ்ணனைய இன்னொரு தடவை சத்தமா சொல்லுப்பா. ராதாகிருஷ்ணன முடியாதா? இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் இருந்தாலும் சரி, மருதமணி இருந்தாலும் சரி, என் காலில் விழுந்து மண்டியிட வைக்கல, திருச்சி பஸ்ஸே ஏற மாட்டேன். வேணா அடிச்சு நொறுக்கு. புதுக்கோட்டையில இருந்து வேணா அடிச்சு நொறுக்கு சொல்றேன். இங்க இருந்து கூட்டிட்டு போனா திருச்சி பஸ் ஏற முடியும். ராதாகிருஷ்ணனை கூப்பிடுங்க. மத்த பப்புன்னா ஒழுக்கமா ஓஹோ பாடுவேன். இவன் பேரெல்லாம் கேட்டாலே பச்சை மலை அரைச்சு இதுல அப்புன மாதிரி இருக்கு. அதுதான் பாட மாட்டேன்ட்டனே. என்னத்துக்கு என்ன நீ மேடை இழிவா பேசுற? ஓப்பம் வெளில வாடா. டேய் டேய் ராதா, வெளில வரையா? இப்ப நான் உள்ள வரவா? பாட முடியாது. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு நாடக அமைப்பாளர் மட்டும் யாருன்னு என்கிட்ட காட்டுங்க. நாடக அமைப்பாளர் யாரு? ராதாகிருஷ்ணன் விஜய் மேடையில போட்டது. இன்னைக்கு வா, எதுக்கு நீ மேடையில பேசுனியோ என்கிட்ட சாஷ்டாங்கமா விழுந்து மன்னிப்பு கேட்கணும். பக்கம் மேடம் எதுக்கு இருக்கீங்க? கூப்பிடுங்கப்பா. நீங்க பாடுனா தான் வருவாராம். ஆமா, இவரு பெரிய அப்படியே சீர்காழி கோவிந்தராஜன். இவரை பாட்டு பாடி மேடைக்கு அழைக்கிறது. பாடாடே. ஓஹோ பாண்டாதான் வருவாரா? என் செல்ல ரோகித்துக்காக பாடுறேன்.